கரூரில் நடந்த சம்பவத்தின் போது அங்கே மாற்றுக் கட்சியினர் இறந்திருந்தாலும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற அந்த பொறுப்புணர்வோடு அவரே அவருடைய காணொலியில் சொன்னது போல தமிழ்குல உறவுகள் என்ற அடிப்படையில் இரவே வந்து அவர்களை பார்த்து ஆறுதல் சொல்லி அவர்களுக்கான நிவாரணத்தை வழங்கினார். ஆனால் அவர்களை யார் கூட்டினாரோ, யார் அவர்களுக்கு தன்னை தலைவர் என்று சொல்லிக்கொண்டு அந்த கூட்டத்தில் பேசினாரோ, அந்த இறப்புக்கெல்லாம் யார் காரணமோ அவர் தெரித்து ஓடிவிட்டார் சென்னைக்கு. ஆனால் இன்றைக்கு ஒரு வீடியோ வெளியிடுகிறார் அனுதாபம் தேடுகின்ற வகையில். நாங்கள் அந்த சம்பவம் நடந்தவுடன் அங்கே இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்கள், இன்னும் சொல்ல போனால் அதிமுகவின் பொறுப்பாளர்கள் கூட அங்கே வந்திருந்து அவர்களுக்கான உதவியை செய்தார்கள். அதே போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு அமைச்சர்களும் அங்கே இருந்து அந்த களத்திலே பணியாற்றுகின்ற காட்சியை நாடே பார்த்திருக்கிறது. ஆனால் இந்த நிமிடம் வரை எந்த கட்சி அந்த கூட்டத்தை நடத்தியதோ அந்த கட்சி நிர்வாகிகள் யாரும் அந்த மருத்துவமனைக்கும் செல்லவில்லை, யாரையும் பார்த்து ஆறுதல் சொல்லவில்லை, யாருக்கும் உதவி செய்யவில்லை. இப்படிப்பட்ட ஒரு அவலமான ஒரு நிலையிலே இன்றைக்கு அவர்கள் அந்த சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஏற்படுத்திவிட்டு அதை வைத்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கலவரத்தை உண்டாக்குவதற்கான திட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய நிர்வாகியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஆதவ் அர்ஜுனா என்ற நபர் அந்த கட்சியை நடத்துவதற்கு அவர்தான் பணம் கொடுப்பதாக கூட தகவல் இருக்கிறது. அவர் ஒரு ட்வீட்டை இரவு வெளியிடுகிறார். அந்த ட்வீட்டில் லடாக்கில் நடந்தது போல, நேபாளத்தில் நடந்தது போல புரட்சி நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். நேபாளத்திலும் லடாக்கில் அங்கே இருக்கின்ற பிரச்சனை என்ன, அதற்கான சூழல் என்ன என்பதை மக்கள் அறிவார்கள். தமிழ்நாட்டில் இவர்கள் கட்சி செய்த தவறுக்காக ஏற்பட்ட காரணத்திற்கு அதை காரணமாக வைத்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அவர் இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பிற்கும், நாட்டின் பாதுகாப்பிற்கும், மாநிலத்தின் பாதுகாப்பிற்கும் குந்தகம் விளைவிக்கின்ற நடவடிக்கையில் தான் இறங்கினார். எனவே இந்த ஆதவ் அர்ஜுனா என்கின்ற அந்த நபருடைய இந்த செயலானது தேச விரோத செயல். இதை கண்டிக்க வேண்டிய ஒன்றிய அரசோ அந்த ஒன்றிய அரசின் நிர்வாகிகளோ அதில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னணியில் அவர்கள்தான் இருந்து இயக்குகிறார்களோ என்கின்ற சந்தேகம் எழுகிறது. எனவே ஒரு தலைவன் என்பவன் தன்னை நம்பி வந்தவர்களுக்காக முதலில் களத்தில் நிற்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நேரத்திலெல்லாம் சோதனை சந்தித்ததோ அந்த சோதனைகளின் போதெல்லாம் தொண்டர்களோடும் மக்களோடும் நின்றவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதே போல்தான் இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற மாண்புமிகு தளபதி அவர்களும். சென்னை வெள்ளம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே எங்கே வெள்ளம் ஏற்பட்டாலும், எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அங்கே போய் களத்தில் முதலில் நிற்கிறவர் அவராகத்தான் இருப்பார். கொரோனா உச்சத்தில் இருந்தபோது யாரும் அந்த கொரோனா நோயாளிகளை சந்திக்க துணிந்திராத போது அவர்தான் மருத்துவமனைக்கு உள் சென்று அவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்லியவர். எனவே இப்பொழுதும் அதே மனிதாபிமான அடிப்படையில், அதே கடமை உணர்வோடு அவர் மக்களை சந்திக்க வந்தார். அவர் இதே போன்று சந்திப்பார். எனவே அவர் பின்னால் தமிழகம் திரளும். இந்த ஏமாற்று அரசியல்வாதிகள் நிச்சயமாக மக்கள் முன் அம்பலப்பட்டு நிற்பார்கள். தன்னுடைய பாதுகாப்புக்கு அவர் இப்பொழுது கடைசி கட்டமாக அங்கே போய் நிற்கிறார். எந்த பாஜகவை எதிர்ப்பேன், எந்த பாஜகவுடைய வாசித்தத்தை எதிர்ப்பேன் என்று சொன்னாரோ அவரிடத்திலே அவர் மண்டிட்டு நிற்கின்ற ஒரு நிலைமைதான் இன்றைக்கு வந்திருக்கிறது. எனவே நாங்கள் ஏற்கனவே சொல்லி வந்தோம், பாஜகவுடைய கைக்கூலிகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் பலரும் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது. அது வெளிப்படையாக தெரிய வருகின்ற காலம் வந்துவிட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையத்துடைய அறிக்கை வந்த பிறகு அது குறித்து அனைத்து கட்சி தலைவர்களோடு மற்ற அமைப்புகளோடு கலந்து ஆலோசனை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று